Hi friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒன் டே vlog தாங்க பார்க்க போகிறோம். நேற்று காலையில் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்புந்தையுமே மார்னிங் டிஃபனுக்கு தோசை கூடவே வந்துட்டு சுண்டக்கடலை குழம்பு இருந்துச்சு. இது கூடவே சாதம் வச்சுட்டா மதியத்துக்கு எடுத்துடலாம் அப்படின்னு பேக் பண்ணியாச்சு. கூடவே வந்துட்டு சந்தகம் ஒரு பேக்கெட் அளவுக்கு இருந்துச்சு. சரி இதையும் வந்து தாளித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து தாளித்து எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜ் பஸ்ஸுக்கு வந்தாச்சு. காலேஜ் பஸ்ஸும் வந்துடுச்சு. ஏறி உட்காந்துட்டு காலேஜ் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 1 hour கிட்ட ஆகுங்க. சரி அப்படியே வந்து போகிற வழியில் இந்த மாதிரி தான் இருக்கும். இளநீ கடையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. சரி இப்போ காலேஜும் வந்தாச்சு. கிளாஸ் போயிட்டு கிளாஸ் எடுத்து முடிச்சதையும் திரும்பி வந்தாச்சு. மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா சரி ஒரு 1/2 hour டைம் இருந்துச்சு. அம்யூனிட்டி சென்டர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் ஒரு பஃப் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டுருக்க வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுவும் 1 hour ஆகும். மெதுவாக வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வந்தால் வீடு வந்துடும். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அம்மா வந்ததுமே வந்துட்டு பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தாங்க. சரி பஜ்ஜி சுடுறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். வாழைக்காய் வந்து 2 days முன்னாடி வாங்கி வச்சது இருந்தது. அது லைட்டாக இந்த மாதிரி தோல் சீவிட்டு காய் சிறுவறதுலேயே வச்சு சின்ன சின்னதாக ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அம்மா இது பிசையறதுக்குள்ளவே வந்துட்டு நானும் வெங்காயமும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வாழைக்காய் போட்டது போக மீதி இருக்கிற மாவில் வெங்காய பஜ்ஜியும் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குது. எப்பயுமே நம்ம காலேஜ் ஆர் ஸ்கூல் போயிட்டு வர டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஜ்ஜி போண்டா அப்படி செஞ்சு சாப்பிட்றதே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். எனக்கும் அப்படி தான். கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே பஜ்ஜி சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குது. வெந்ததும் 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு அப்படியே வந்து எடுத்துடலாம். ரொம்ப அருமையான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து கொஞ்சோண்டு இட்லி பொடியும் வச்சுட்டு சாப்பிட்டுருக்கேன். வெளியே போய் பார்க்கும்போது ஓரியோ வந்து நல்லா படுத்துட்டு இருந்துச்சு. சரி அப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நைட்டுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி நைட்டுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா சாதம் வந்து காலையில் வச்சது கொஞ்சம் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோம். டீ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பால் காய்ச்சி வச்சுட்டு ஓரியோ பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு போய் விளையாண்டுட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்குங்க. அது கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆல்ரெடி ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. சரி இப்போ வந்துட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகும் சேர்த்தாச்சு. உப்புமா அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்காது. சரி கொஞ்சம் லைட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நூடுல்ஸ் 2 பேக்கெட் இருந்துச்சுங்க. இப்போ நூடுல்ஸ் சரி அதவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே வந்துட்டு வரமிளகா 4-5 கிள்ளி போட்டிருக்கு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 இல்லை 3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்க்கல அப்படின்னாலும் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தான் நான் வந்து வரமிளகா சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து உப்புமா பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கட் பண்ணி தான் வச்சோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நூடுல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போ எப்பயும் நூடுல்ஸில் இருக்கிற மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு எப்பயுமே வந்து நூடுல்ஸ் கூட இருக்கிற மசாலா கூடவே நம்மளும் கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்போ தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வர விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 பேக்கெட் இப்போ நூடுல்ஸ் எடுத்து போட்டுடலாம். அப்படியே எப்பயுமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்குவோம். அப்போ தான் வந்துட்டு இது வெந்து வரும்போது நல்லாவே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகங்க. இதை போட்டுட்டு உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு மூடி போட்டு மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இது வெந்ததுக்கப்புறமா எடுத்து கிளறி விட்டுட்டு மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதை மேலே தூவிட்டோம்னா ரொம்பவே சூப்பரான இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இப்படி தாங்க இன்றைக்கி ஒன் டே போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.